ஹலோ வணக்கம். நைட் நேரத்தில் அமைதியாக பார்க்குற ஆந்தைகளுக்குள்ள ஒரு மாபெரும் பேரரசும் அசுர போரும் நடக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 2010 ரிலீஸ் ஆகி தன்னோட மிரட்டலான விஷுவல்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீன்களால் உலகம் முழுக்க இருக்கிற சினிமா ரசிகர்களை வாயடிச்சு போக வச்ச லெஜெண்ட் ஆஃப் த கார்டியன்ஸ் த ஔல்ஸ் ஆஃப் காஹுல்ன்ற படத்தோட கதை தான் இது. நம்ம கதையோட மெயின் ஹீரோ சாரன் அப்படிங்கிற ஒரு காட்டு ஆந்தை தான். புராண கதைகளில் வர காஹுல் காவலாளிங்க மேலே இவனுக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கிறான். விதிவசமாக இவனும் அண்ணனும் தி பியூர் ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான அசுர ஆந்தை கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு அந்த உலகத்தையே அழிக்க நினைக்கிற அந்த வில்லன்களை அழிக்கிறதுக்காக உண்மையிலே அந்த காகுல்ன்ற பாதுகாவலர்கள் இருக்காங்களான்னு தேடி புயலையும் கடலையும் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை நம்ம ஹீரோ தொடங்குறான். சிம்பிளா சொல்லுனா கதைன்னு நினைச்ச காவலாளிங்க அந்த உலகத்துக்கு வந்த பேராபத்து செருகடிச்சு பறக்கிற அந்த மாஸ் வான்வெளி போர், இது அந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம ஹீரோ அந்த புராண கதைகள்ல வர காவலாளிகளை கண்டுபிடிச்சு தன்னோட இனத்தை காப்பாத்தினானா இல்லையா? இதுக்கு நடுவில் வர அந்த ரோமத்தை சிலுக்க வைக்கிற போர்க்கள காட்சிகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே டிடோ அப்படிங்கிற ஒரு அழகான அடர்ந்த காட்டு ராஜ்யத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த காட்டுல நோக்டிஸ் அண்ட் மேலா அப்படிங்கிற ஒரு அழகான ஆந்த தம்பதிங்க வாழ்ந்துட்டு வருதுங்க. அவங்களுக்கு துணையா அவங்களோட ஃப்ரெண்டான ஃப்ளைவர் அப்படிங்கிற ஒரு பாம்புமே கூட இருந்து அவங்களோட குட்டி ஆந்தைகளை ரொம்ப அன்பா கவனமா பார்த்துட்டு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குட்டி ஆந்தைங்கள்ல ஒரு குட்டி தான் நம்ம ஹீரோ. அவனுக்கு காஹுல் அப்படின்ற இடத்துல இருக்கிற புராண காலத்து மாவீர ஆந்தைகளை பத்தின கதை கேட்கறதுனா அவ்வளோ இஷ்டம். திரும்ப திரும்ப அதே கதையை தான் கேட்டுட்டு இருப்பான். அந்த கதைகளில் வர லெஜெண்டரி வாரியர் லைஸ்ன்றவரை நேரில் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்குள்ள ஒரு மிகப்பெரிய கனவே இருக்கு. ஆனால் அவனோட அண்ணன் இருக்கானே, அவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை பொய் அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சு கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பான். கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் அப்பா அந்த சரி பசங்களா, நைட் ரொம்ப ஆயிடுச்சு, பேசாமல் போய் தூங்குங்க பார்க்கலாம், நாளைக்கு காலையில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ளையிங் லெசன் இருக்கு, எப்படி பறந்து போய் வேட்டையாடணுன்றதை கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. அப்பா அம்மா ரெண்டு பேரும் தூங்குனதுமே தான் அண்ணனை கூப்பிட்டு வாடாடி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பறக்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் மரக்கலையில மேலே குதிச்சு பறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அண்ணங்காரனுக்கு சிறகு விரித்து சரியாக பயன்படுத்தவே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறான். பட் நம்ம ஹீரோக்கோ பிறந்ததுலேருந்தே பறக்கிறது ரொம்ப இயல்பாகவே நேச்சுரல் டேலண்டாக இருக்கிறதுனால இதை பார்த்ததும் அண்ணங்காரனுக்கு மனசுக்குள்ள ஒரே பொறாமை, என்னடா அது எனக்கு அப்புறம் பிறந்த என் தம்பிக்கு இவ்வளோ திறமையானு. ஹீரோவும் தான் அண்ணனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, டே அண்ணா கவலைப்படாதரா, அந்த லெஜெண்டரி மாவீரர் லைஸ் இருக்காருல்ல, அவர் எப்படி பறப்பாரோ அதே மாதிரி மூவ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண உதவி பண்ணுறான். ஆனால் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கிற அண்ணங்காரன், டேய் என்னை வெறுப்பேத்தாத, போயிட்டு அந்த பக்கம், இந்த கதையை கேட்டு கேட்டு வெறுத்து போச்சு அப்படின்னு கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேரும் மரக்கலையில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமாக பேலன்ஸ் மிஸ் ஆகி பொத்துன்னு மரத்துலேருந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. காட்டுக்கு நடுவில் தரப்பகுதி சுற்றியும் ஒரே இருட்டு, பயங்கரமான ஆபத்து நிறைஞ்ச இடம். அங்கே ஒரு கொடூரமான டாஸ்மேனியன் டெவில் மிருகம் ஒன்று அப்படியே மெதுவாக நடந்து வருது. அண்ணங்காரன் தம்பியை காப்பாற்றணும்னு தைரியமாக முன்னாடி போய் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் பாருங்க, அந்த மிருகம் ஒரே ஒரு அடியில் அண்ணனுக்கு கீழே தள்ளி தோக்கடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த கொடூர மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு சுற்றியும் வழி இல்லாமல் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அப்பதாங்க அந்த மிஸ்ட்ரி நடக்குது. அந்த மிருகத்துக்கு அந்த அன்னைக்கு பேட் லக். டக்குன்னு எங்கிருந்தோ வந்த ரெண்டு பெரிய ஆந்தைங்க டைவ் அடிச்சு வந்து அந்த மிருகத்தை கொடூரமா அட்டாக் பண்ணி விரட்டிடுச்சுங்க. அப்பாடா தப்பிச்சோம்னு ஹீரோவும் அண்ணங்காரனு பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே அந்த ரெண்டு ஆந்தைங்களுமே அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே கொத்தா பிடிச்சி கவி எடுத்துக்கிட்டு ஆகாயத்துல பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி பறந்துட்டு இருக்கும் போது தான் அந்த ரெண்டு ஆந்தைங்களும் அதுங்களை இன்ட்ரோ பண்ணிக்குதுங்க. நாங்க பியூர் ஆர்மி அப்படிங்கிற அமைப்போட சோல்ஜர்ஸ் அப்படின்னு கெத்தா சொல்லுதுங்க. இதை கேட்டது அண்ணங்காரனுக்கு எப்படியாவது தப்பிக்கணும்னு தன்னை கவி பிடிச்சிருக்கிற அந்த ஆந்தையோட கூர்மையான நகத்தை பலமா கொத்துறான். ஆனா அந்த ஆந்தை கொஞ்சம் கூட அசராம அண்ணங்காரனை திரும்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டு, மரியாதையே இருங்க, உங்களை இப்ப மவுண்ட் செயின்ட் அகாலிஸ்க்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு மிரட்டுதுங்க. இப்படி போற வழியில பார்த்தாதான் இவங்கள மாதிரி இன்னும் நிறைய ஆந்தைங்க மற்ற குட்டி ஆந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு இருக்குங்க. அதுல ஒரு சின்ன குட்டி ஆந்தையுமே இருக்கு. அவ பேரு தான் கில்பி. அவளை கிரிம்பிள் அப்படிங்கிற ஒரு ஆந்தை தான் கடத்திட்டு வருது. இவனும் அந்த பியூர் ஆர்மியை சேர்ந்தவன் தான். நீண்ட தூரம் கடுமையான பயணத்துக்கு அப்புறம் எல்லாரையும் அந்த மவுண்ட் செயின்ட் அகாலிஸ் மலைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அங்க வந்ததும் அந்த கிரிம்பிள்ன்ற ஆந்தை மட்டும் அப்படியே உரக்க குரல்ல கத்தி, என்னிலிருந்து நீங்க எல்லாரும் நைரா அப்புறம் அவங்களோட ராஜாவான ஐன்பிக்கு அடிமைகளாகவும் வேலைக்காரங்களாகவும் இருக்க போறீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் அந்த புதுசு அறிமுகமான அந்த கில்பியும், நாங்க யாருக்கு அடிமையெல்லாம் இருக்க முடியாது, எங்களை உடனே வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா எதிர்த்து பேசுறாங்க. இதை பார்த்ததும் அந்த நைராவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. ஆமா, எங்களையும் எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி தண்டனையா ரெண்டு பேரையும் ஒரு ஆபத்தான கொகையில தூக்கி போட்டு கஷ்டமா இருக்கிற வேலையான கழிவு ரிலீஸ் பண்ற வேலைக்கு இவங்க அனுப்பிடுறாங்க.
அப்ப நம்ம ஹீரோவை கொடூரமா இழுத்துட்டு போகும்போது தப்பிச்சு போறதுக்காக அண்ணங்காரன்ட்ட அலறி உதவி கேட்கறான். ஆனா அண்ணங்காரனும் சுயநலமா கொஞ்சம் கூட கண்டுக்காம அமைதியாவே நிக்கிறான். ஏன்னா அந்த பியூர் ஆர்மியில சேர்ந்து தன்னை ஒரு பெரிய ஆளை நிரூபிக்கிறதுக்கு இதாண்டா சரியான சான்ஸ்னு அவன் மனசுல தப்பான எண்ணம் ஓடிட்டு இருக்கு. கொகையில தள்ளப்பட்ட நம்ம ஹீரோ தன் குட்டி ஃப்ரெண்டு கில்பியோட உதவியால தான் அடி மேல் அடி வச்சு அப்படியே பயந்து பயந்து மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு ஆந்தை ரொம்ப விசித்திரமா பார்க்கவே சுயநினைவே இல்லாம கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு அப்படியே மறுத்து போய் நிக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம கில்பிக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இவனுக்கு மூன் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதாவது ஆந்தைங்க அளவுக்கு அதிகமா நிலாவே பார்த்துட்டு இருந்தா நிலாவோட வெளிச்சத்தால அவங்களோட மூளை அப்படியே வேலை செய்யாம போயிடுமா. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதான், சுய புத்தியும் இருக்காதான். அப்புறம் முதலாளிங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் அப்படியே ரூபா மாதிரி கேள்வி கேட்காம செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாமா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் அந்த கில்பியும் அப்படி பயந்து போய் அட கொடுமையே, இனிமே என்ன நடந்தாலும் சரி நிலாவை மட்டும் கண்டிப்பா ஒரு தடவை கூட பார்த்துடவே கூடாதுன்னு அப்படின்னு 2 பேரும் ரகசியமா ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சரி, அந்த அன்னைக்கு நைட்டு அப்படியே அங்கேயே தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதும் அந்த பியூர் ஆர்மியோட ஆளுங்களான அந்த 2 வெள்ள ஆந்தைங்களும் வருதுங்க. தூங்கிட்டு இருந்த அந்த புது புது குட்டி ஆந்தைகளை கத்தி எழுப்புதுங்க. எழுப்பி அவங்க முன்னாடி பெல்லட்ஸ், அதாவது ஆந்தைங்க சாப்பிட்டு துப்புன உணவு கழிவை கொண்டு வந்து கொட்டுதுங்க. இங்க பாருங்கடா, அந்த கழிவுக்குள்ள பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே அபூர்வமான மேஜிக் பவர் இருக்கிற எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை அப்படின்னு சொல்லுதுங்க. தென் வில்ல அந்த ஒரு கிறிஸ்டல் சாம்பிளை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அதை கொகையில் இருக்கிற ஒரு பேக்கில் கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லி அனுப்புது. ஹீரோவும் அமைதியாக அதை வாங்கிட்டு கொகைக்குள்ள அப்படியே நடந்து போறான். ஆனா கொகையை கடந்ததுமே அங்க இருக்கிற பேக்ல இருந்து ஒரு பயங்கரமான மேக்னெட்டிக் பவர் இழுத்து அப்படி ஹீரோ கையில இருக்கிற அந்த கிறிஸ்டலை டக்குன்னு மற்ற கிறிஸ்டலோட சேர்த்து ஒட்டிக்க வைக்குது. இந்த பவர்ஃபுல் எனர்ஜியால எந்த பாதிப்பும் ஆகாத ஒரு வவ்வால் வந்து டக்குன்னு அந்த மேஜிக் கிறிஸ்டல் நிறைஞ்ச பேக்கை தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. சார், அந்த பக்கம் வில்லனுக்கு பார்த்தா, டேய் வேலைக்காரங்களா, ஒழுங்கா அந்த கழிவு நோண்டி கிறிஸ்டல் எடுங்கடா அப்படின்னு மிரட்டி வேலையை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட குட்டி ஃப்ரெண்டான கில்பியும் பயந்துகிட்டே வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அங்க அந்த வெள்ளம் படையை சேர்ந்து இன்னொரு ஆந்தை வருது. வந்து பார்த்தா இந்த 2 குட்டி ஆந்தைகளுமே மூன்ஸ்டக் ஆகாம நல்ல சுயநனவோட தெளிவா இருக்கிறது கண்டுபிடிச்சிருச்சு. உடனே அந்த ஆந்தை 2 பேரும் தூக்கிட்டு தான் ரகசிய எடுத்து கொண்டு போகுது. ஹீரோ பயந்து போய், ஐயோ தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை ஒன்றும் பண்ணிடாதீங்கடா, விட்டுருங்கடா அப்படின்னு கத்துறான். ஆனா அங்கதான் ஒரு மாஸ் ட்விஸ்ட் நடக்குது. அந்த ஆந்தை, தம்பிகளா பயப்படாதீங்கப்பா, நான் இவனுங்களோட ஆளுங்களே கிடையாது. அந்த கொடூரமான அயன்பிக் ராஜா இருக்கான்ல, அவன் என் நாட்டை பிடிச்சப்போ என்னை வலுக்கட்டாயமா கடத்திட்டு வந்துட்டான்பா. என் குடும்பத்தையும் பனை கைதியா வச்சு என்னை மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கான். ஆனா நிலாவை பார்த்து சுயநினை விளக்காம இருக்கிற உங்களை மாதிரி சில குட்டி ஆந்தைகளை காப்பாத்தி தப்பி வைக்கணும்னு தான் நான் சபதம் எடுத்திருக்கிறேன். அதனால பதட்டப்படாதீங்க, நான் உங்களுக்கு பறக்கிறது எப்படின்றத கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவோட அண்ணங்காரன் இருக்கானு, அவனையும் மற்ற வலுவான ஆந்தைகளையும் அந்த வில்ல ராணி கூப்பிட்டு உங்களை அடுத்த சோல்ஜர்ஸா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் அடுத்த சில நாட்களுக்கு அவங்களுக்கு பயங்கரமான ஃப்ளையிங் டெக்னிக்ஸும் ஃபைட்டிங் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பயிற்சியெல்லாம் சிறப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறம் ராணி அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறா. ஒரு சின்ன நீல நேர பறவையை பறக்கூட்டு யார் இந்த பறவையை முதல்ல வேட்டையாடி பிடிச்சிட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் யார் மேலே ஒரு கெத்தான இடத்த கொடுப்பேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறான். அப்படியே போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ணங்காரன் தனக்கு கொடுத்த ட்ரைனிங்கை வச்சு சிறகு விரிச்சு வேகமாக பறந்து போய் அந்த சின்ன நீல நேர பறவையை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் கூட போட்டி போடுற இன்னொரு அந்த நேர்மை விளையாடாமல் ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டக்குனு ஒரு கல் தூக்கி அண்ணன் மேலே அடித்ததும் அண்ணங்காரன் இதுக்கெல்லாம் விட்டு கொடுப்பானா என்ன, அசராமல் திருப்பி அவனை ஒரே ஒரு தள்ளி விட்டுட்டு தான் கூர்மையான நகத்தால் அந்த பறவை டக்குன்னு கவி பிடிச்சி ஜெயிச்சிடுறான் ஒரு வழியா. இதை பார்த்ததுமே அந்த வெள்ள ராணிக்கு பயங்கரமான ஆச்சரியம். வாவ், செம்ம டேலண்டா இருக்கானே பையன் அப்படின்னு பாராட்டிட்டு, ஆமா உன் தம்பி உன்ன மாதிரி நல்லா பறப்பானா அப்படின்னு கேட்குறா. ஆல்ரெடி தம்பி மேலே பொறாமையில் இருக்கிற அண்ணங்காரன் உடனே ஒரு பெரிய பொய் அவுத்துடுறான். அவனுக்கு பறக்கவே தெரியாதுங்க, அதனால தான் எப்போ பார்த்தாலும் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டே இருப்பான் அப்படின்னு தம்பியை மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் பாருங்க, ராணி இதை நம்ப தயாரா இல்லை. அப்படியா, சரி வா உன் தம்பி நேரில் பார்க்கலாம், அவங்ககிட்ட ஒரு ஆஃபர் தர வேண்டியது இருக்கு அப்படின்னு கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அவனோட குட்டி ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த நல்ல அந்த 3 பேரும் சேர்ந்து தீவிரமாக பறக்கிற பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போதான் சடனாக அந்த வில்ல ராணி அங்கே சர்ப்ரைஸாக வந்துட்டா. தான் கூடவே இருந்த சோல்ஜர் ஒருத்தன் தங்களுக்கு துரோகம் பண்ணிட்டதை பார்த்ததும் ராணிக்கு கோவம் தலைகேறி போயிடுச்சு. மரியாதை அந்த 2 குட்டிகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு மிரட்டுறா. ஆனால் அந்த நல்ல அந்த மறுத்துடுச்சு. டக்குன்னு ராணி மேலேயே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. 2 பேருக்கு இடையில பயங்கரமா ஃபைட் நடக்குது. அப்போ ஆந்தைக்கெல்லாம் ராணியா இருந்தாலும் நம்ம நல்லா அந்த இருக்குது செம்ம ஸ்கில்டு ஃபைட்டர். ஸோ தன்னோட அதிரடி அட்டாக்கால ராணியை தரையில தள்ளி மாஸ் காட்டிருச்சு. டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்டையும் நம்ம குட்டி ஆந்தையான கில்பி கிட்டையும் உடனேங்கிறது தப்பிச்சு போயிடுங்க. ஷில்மீர் கடலுக்கு அப்புறம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த லெஜெண்டரி பாதுகாவலர்களை போய் பாருங்க, அப்போதான் உங்களோட தேடலுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு கத்துறாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் தப்பிச்சு போகிறதுக்கு சம்மதிச்சிடறான். அப்போ அங்க நிக்கிற தான் அண்ணனை பார்த்து, டே அண்ணா வாடா போலாம், நம்ம சேர்ந்து இங்கிறது தப்பிச்சு போயிடலாம்டா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அண்ணங்காரன் தான் ராணிக்கு தான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு
அந்த வில்லி ராணிக்கு தான் சப்போர்ட் பண்ணி அந்த நல்ல ஆந்திக்கு எதிராக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வயசான நல்ல ஆந்தியுமே ஹீரோவுக்கும் கில்பிக்கும் டைம் கொடுக்குறதுன்றதுக்காகவே அண்ணனையும் ராணியை எதிர்த்து பயங்கரமாக போராடுது. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த குட்டி கொகையோட விளிம்புல இருந்து பெரிய பள்ளத்தாக்கு நோக்கி கீழே குதிக்கிறாங்க. அந்த நல்ல ஆந்த கொடுத்த செம்மையான ட்ரைனிங்கால 2 பேருமே இப்போ காத்துல சிறகு விரிச்சு சூப்பராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் வேகமாகவும் அங்கேருந்து பறந்து தப்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ராணி தான் சோல்ஜர்ஸை பார்த்து அவளை துரத்தி பிடிங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறா. ஆனால் அந்த நல்ல ஆந்தருக்கு பார்த்தீங்களா ராணியை வழிமறிச்சு பிடிச்சிருது. 2 பேரும் சண்டை போட்டுட்டு அந்த உயரமான மலையிலேருந்து கீழே விழுறாங்க. பாவம் அந்த கடுமையான காயத்தில் அந்த நல்ல வயசான அந்த தலைக்க முடியல. ராணி அவருக்கு கடைசியாக ஒரு கொடூரமான அடியை கொடுத்து பள்ளத்தாக்கோட அடிவாரத்தில் தூக்கி வீசி கொன்னுடுறா. அதுக்கப்புறம் ராணியும் அவரோட சோல்ஜர்ஸும் வெறியோட நம்ம ஹீரோவையும் கில்பியும் துரத்திட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சு அவங்கள வழி மாத்தி விட ட்ரை பண்றாங்க. அந்த பயங்கரமான சேசிங்க்கு நடுவுல குகையில ஒரு சின்ன சந்து மாதிரி கேப் இருக்கிறது ஹீரோ பார்த்துறான். 2 பேரும் செம்ம ஸ்பீடா சாதுரியமா செயல்பட்டு அந்த சின்ன கேப் வழியா நுழைஞ்சு வெளியே போயிடுறாங்க. ஆனா ராணியாலையும் அவரோட சோல்ஜர்ஸாலையும் அந்த சின்ன கேப் வழியா நுழைய முடியாம பின்னாடியே மாட்டிக்கிட்டாங்க. பாவம் வழியே இல்லாமல் அந்த நல்ல ஆந்தையோட தியாகத்தால் தான் நம்ம ஹீரோவும் கில்பியும் அந்த ஸ்டேட் அகாலிஸ் கொகையிலிருந்து தப்பிச்சு வராங்க. இப்போ 2 பேரும் அந்த லெஜெண்டரி பாதுகாவலர்களை தேடி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப நேரமாக பறந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு முடிவு பண்ணுறாங்க. தென் சில நிமிஷம் கழிச்சு ஹீரோ தூரத்துல இருந்து ஒரு அழகான காட்டு ஒன்று பார்க்குறான். சரி இங்கே லேண்ட் ஆகி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறான். அங்கே போனால் மண்ணை தோண்டி வாழக்கூடிய ஒரு புது ஆந்தை ஒன்று சந்திக்கிறான். நம்மால் நடந்த கதையெல்லாம் முழுசாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த புது ஆந்தையும் ரொம்ப இறக்கப்பட்டு சரி காய்ஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் சொன்னதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகுது. அங்கே போனால் அவனோட ஃப்ரெண்டான ஒரு பெரிய சாம்பல் நிறத்தில் இருக்கிற ஆந்தையை அறிமுகப்படுத்துது. அந்த சாம்பல் நிற ஆந்தை புது விருந்தாளியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு செம்மையான டின்னர் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேட்டையாடி கொண்டு வந்து இறைய தூக்கி காட்டுது. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட குடும்பத்தோட சேர்ந்த அந்த பாம்பு தான். ஆக்சுவலாக அந்த பாம்புக்கு என்னமோ நம்ம ஹீரோவை மறுபடியும் பார்த்ததும் பயங்கர சந்தோஷம், ஒரே ஆனந்த கண்ணீர். ஹீரோவும் உடனே பாம்பு கிட்ட அந்த கொடூரமான பியூர் ஆர்மியை பற்றியும் அவனோட அண்ணன் பண்ண துரோகத்தை பற்றியும் அப்புறம் அந்த லெஜெண்டரி மாவீரர்களை தேடி போகிறத பற்றியும் விவரமாக எடுத்து சொல்கிறான். நம்ம ஹீரோவோட அந்த லட்சியத்தையும் தைரியத்தையும் பார்த்ததும் அந்த புது அந்த ஃப்ரெண்டு அப்புறம் அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கிற அந்த அப்புறம் அந்த பாம்பு 3 பேரும் நாங்களும் கூடவே வரோம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த ஷிம்மர் கடலை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே இவ பயணத்தை தொடங்குறது தெரியாமல் அந்த ஸ்டேட் அகாலிஸ் கொகையில் வில்லி ராணி நம்ம ஹீரோவோட சொந்த காட்டு ராஜ்யத்தை மொத்தமாக அழிக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான சதி திட்டம் போட்டுட்ருக்கா. அண்ணங்காரனும் ராணிக்கு தன்னோட விசுவாசத்தை நிரூபிச்சதுனாலேயே அந்த கொடூரமான இரும்பு கவசம் கொண்ட மெட்டல் பிக் ராஜாவோட படையில் ஒரு நல்ல இடத்த ஒன்று ஆஃபர் பண்ணுறான். ஆனால் உன் தம்பி தப்பிச்சு போயிட்டான்ல, அதனால அவனுக்கு பதிலாக வேற யாரையாவது நீங்கள் கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போடுறான். அதுக்கு அந்த சுயநலக்கார அண்ணங்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம என் குட்டி தங்கச்சி வேணா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தன்னோட சொந்த தங்கச்சி கூட பார்க்காம போட்டு கொடுக்குறான். ராணியும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த குட்டி தங்கச்சி கடத்திட்டு வர்றதுக்காக தன்னோட ஆர்மி அனுப்புறா. ஏன்னா அவளோட சதி திட்டத்துக்கு அந்த குட்டி தங்கச்சி தேவைப்படுறா. அது மட்டும் இல்லாமல் அண்ணங்காரனை அந்த மெட்டல் பிக் ராஜா முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிறுத்துறா. அந்த ராஜாவும் அண்ணங்காரங்கிட்ட உன் மனசில் இருக்கிற எந்த ஒரு இறக்கத்தையும் பலவீனத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு கோவத்தையும் வெறுப்பையும் மட்டும் ஆயுதமாக வச்சு சண்டை போட்டால் மட்டும்தான் என் படையில் உனக்கு பெரிய இடத்த தருவேன் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட குரூப்பும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கிற ஆந்தை தான் தன்னோட காலால் அந்த பாம்பை பத்திரமா பிடிச்சிட்டு பறந்துட்டு போகுது. பயணம் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பெரிய காக்காய் கூட்டம் வந்து இவங்களை கொடூரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி அட்டாக் பண்ணி அந்த வயசான பாம்பையும் தூக்கிட்டு போக ட்ரை பண்ணுதுங்க. ஹீரோ தன்னோட வளர்ப்பு தாயான பாம்பை எப்படியாவது காப்பாற்றணும்னு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செம ஸ்பீடாக பறந்து போகிறான். ஆனால் அந்த காகத்தோட கூட்டம் ரொம்ப ஸ்பீடாக போய் இவங்களை தள்ளிவிட ட்ரை பண்ணுதுங்க. அப்போ தான் நம்ம சாம்பல் நிற ஆந்தைக்கு ஒரு செம்ம ஐடியா ஒன்று வருது. உடனே தன் காலால் ஹீரோவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உடம்பு ஒரே சொல்லட்டி விட்டதும் ஹீரோ நேர ஒரு ராக்கெட் மாதிரி தூக்கி வீசப்படுறான். அந்த பயங்கரமான வேகத்தில் போன ஹீரோ அந்த காக்காய்களோட பிடியில் இருந்த பாம்பை டக்குன்னு மீட்டு பத்திரமா ஒரு மலையில கொண்டு போய் இறக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க முன்னாடி அந்த பிரம்மாண்டமான ஷில்மீர் கடல் பறந்து விரிஞ்சு கிடந்திருக்கு. அப்போ சடனாக எதிர்காலத்தை கணிச்சு சொல்கிற ஒரு தீர்க்க தரிசன சக்தி இருக்கிற ஒரு விலங்கு ஒன்று காட்டுறாங்க. அது இவங்களை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பமாக இணைஞ்சு அந்த மாவீரர்களை தேடி வர அந்த அந்நியர் கூட்டத்தை பற்றி நான் ஏற்கனவே கணிச்சு வச்சுருந்தேன். அது நீங்கள் தான். ஆனால் உங்கள் பயணம் ரொம்பவே நீளமானது, கூடவே ஆபத்தானது. இந்த முடிவில்லாத கடலை கடந்து போகிறப்ப தான் உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் தீர்ந்து போய் நீங்கள் சோர்ந்து போய் விழும்போது தான் உங்களோட பயணத்தோட பாதியே நீங்கள் கடந்திருப்பீங்க அப்படின்னு எச்சரிக்குது. எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதையும் ஏற்றுக்கிறான். அது தொடர்ந்து ஹீரோவும் கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிரம்மாண்டமான ஷில்மீர் கடலுக்கு மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க.
தென் அப்படியே பல மணி நேரங்கள் ஓடுது. ஆனால் அவங்க போய் சேர வேண்டிய இடம் வந்து சேர்ந்த பாடில்லை. நிலைமை இன்னும் மோசமாகிற மாதிரி திடீர்னு பயங்கரமான பனி புயலும் இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. கடுமையான குளிர்லையும் பனிக்காத்துலையும் இவங்களை அப்படியே உறைய வைக்குது. எல்லாரும் கஷ்டப்பட்டு சமாளித்து பறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் நம்ம புது ஆந்த ஃப்ரெண்டோட சிறகு பனிக்கட்டியில் அப்படியே உறைஞ்சி போயிடுது. இதனால் அதால் பறக்க முடியாமல் அதோட ரெக்கை கூட அசைக்க முடியாமல் பொத்துன்னு வேக வேகமாக கீழே விழ ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததும் ஹீரோவும் பயந்து போய் தன் ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும்னு வேக வேகமாக கடலை நோக்கி டைவ் அடிச்சு பறக்கிறான். ஆனால் மேகத்தையெல்லாம் தாண்டி வந்து கீழே பார்த்தா அங்கே ஒரே சீரிப்பாயிர அலை நிறைஞ்ச கடல் மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் அந்த புது அந்த ஃப்ரெண்டை தடையுமே இல்லை. ஒருவேளை ஃப்ரெண்டு கடல் விழுந்து செத்து போயிருப்பானோ அப்படின்னு எல்லாரும் பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கும் போது தான் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பனி அந்த ஒன்று தெரியுது. பார்த்தா அது தான் கூர்மையான நகத்தில் அந்த புது அந்த ஃப்ரெண்டை பத்திரமா பிடிச்சிட்டு வருது. அது கூடவே இன்னொரு கெத்தான ஆந்தையுமே வருது. ஹீரோவை பார்த்து வா தலைவா வா, உங்களை அந்த லெஜெண்டரி மாவீரர்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போகுது. அந்த கடுமையான பனி புயலை தாண்டி உள்ளே போனதுமே பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கிற அந்த லெஜெண்டரி மாவீரர்கள் வாழ்கிற பெரிய கோட்டையை நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பார்க்குறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த அந்த பனி அந்த தம்பதி வேறு யாரும் இல்லை, ஆக்சுவலாக அந்த கோட்டையோட ஒரிஜினல் ராஜாவும் ராணியும் தான். அறிமுகமெல்லாம் முடிஞ்சதும் ராஜா ராணி 2 பேரும் நம்ம ஹீரோவையும் அவனோட குட்டி ஃப்ரெண்டான கில்பியையும் தனியாக ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டு வராங்க. ஆமாம், நீங்கள் எப்படி இந்த எல்லைக்குள்ளே வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் லைக் அந்த பியூர் ஆர்மி பற்றியும் விவரமாக சொல்கிறான். ஆனால் அதை கேட்ட உடனே அந்த ராஜாவோட ஆலோசகராக இருக்கிற ஒருத்தன் அந்த ஸ்டேட் அகாலியஸ் கொகையில் பியூர் ஆர்மி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு நாங்கள் நம்புற ஆள் கிடையாது அப்படின்னு நக்கால கிண்டல் அடிக்கிறான். பட் அந்த கோட்டையிலேயே ரொம்ப வயசான ஒரு மாவீரர் ஒருத்தர் நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தையை நம்புறாரு. ராஜா கிட்ட போய் இவன் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு உடனே ராஜாவும் என்ன பண்ணுறாரு, ஆலோசகர்கிட்ட சரி இவன் சொன்ன இடம் உண்மையாக இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தன்னோட சர்ச் டீம் ஒன்று ரெடி பண்ணி அங்கே அனுப்பி வைக்கிறாரு. தென் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அழகான பெண் ஆந்தை தான் இவங்களை தங்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த ஆந்தையை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் சைட் லவ் ஆகிடுது. அது இவங்களை பார்த்து நீங்கள் அந்த லெஜெண்டரி மாவீரர்களாக ஆகணுன்றது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய சவாலையெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறா. இருந்தாலுமே நம்மால் தன்னோட பல நாள் கனவை நனவாக்க இதுதான் சரியான சான்ஸ்ன்னு நினச்சி மாவீரன் ஆகிறதுக்கு நான் ரெடி தான் அப்படின்னு ஓகேவும் சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையிலேருந்து மற்றவங்களோட சேர்ந்து இவங்களுக்குமே கடுமையான பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. வெறும் பறக்கிறது மட்டும் இல்லாமல் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை வச்சு எப்படி வழி கண்டுபிடிக்கிறது, கூர்மையான கத்திகளையும் நகத்தையும் வச்சு எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு கெத்தான ட்ரைனிங்கும் நடக்குது. இங்கே நம்மால் மாவீரனா மாறுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே அவனோட அண்ணங்காரனுக்கு அந்த இரும்பில் அழகு இருக்கிற அந்த ராஜா தனியாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு. உன் மனசில் இருக்கிற மொத்த கோபத்தையும் வெறுப்பையும் வச்சு தான் எதிரிகளை எப்படி அழிக்கணுன்றதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லெஜெண்டரி வீரரான லைசிஸ் கூட தனக்கு நடந்த அந்த பயங்கரமான சண்டையை பற்றியும் சொல்ல ஆரம்பிக்குது. அந்த சண்டையில் தான் இதோட அழகு உடஞ்சி ஒரு கண் குருடான கதையை சொல்லி அந்த லெஜெண்டரி வீரனை பழி வாங்கி அந்த ஒட்டு மொத்த காட்டு ராஜ்யத்தோட அரியணையும் நான் பிடிச்சே தருவேன் அப்படின்னு சபதமும் எடுத்ததா சொல்லுது. இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அண்ணங்காரனுக்கு அந்த வில்லன் படையோட லட்சியத்து மேலே இன்னுமே வெறி அதிகமாயிடுச்சு. ஆனால் கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கிற அவனோட குட்டி தங்கச்சி அண்ணங்காரனோட இந்த வெறியை பார்த்து பயந்து போய், அண்ணா எனக்கு பயமாக இருக்குடா, என்னை எப்படியாவது தயவு செஞ்சு திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடேன் அப்படின்னு கெஞ்சரா. தங்கச்சோட தொல்லை அதிகமானதும் அண்ணங்காரனும் சரிவா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அந்த முழு நிலாவை பார்த்துரு அப்படின்னு சொல்லி எந்த பாவமும் பண்ணாத தான் குட்டி தங்கச்சியை மூன்ஸ்டக்காக வச்சு சுயநினைவு விளக்க வச்சுட்டான். இன்னொரு பக்கம் நம்மளு கோட்டையில் இருக்கிற லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அது பேட்டில் ஆஃப் த ஐஸ் கிளாஸை பற்றின ஒரு வரலாற்று புத்தகம். ஆனால் அந்த புக்கில் அந்த கதை ரொம்பவே சோகமாக போர்னாலே வலியும் வேதனையும் தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த வயசான மாவீரர் வந்து ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அடுத்த கட்ட பறக்கிற பயிற்சிக்கு கூப்பிடுறாரு. அந்த வயசான மாவீரராக இருந்த நம்ம ஹீரோ பார்த்து சுற்றி இருக்கிற இயற்கையான காற்றை உணர்ந்து நீ பறக்க ட்ரை பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோவும் அந்த அட்வைஸை மனசில் ஏற்றிக்கிட்டு அந்த பயங்கரமான புயல் காற்றையும் மழையையும் தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஒரு செகண்ட் என்ன நடந்ததுன்னா, அந்த குட்டி அந்த மலையோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அதே ஸ்பீடில் பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் டக்குன்னு சுற்றியும் நேரம் மெதுவாக நகர்ற மாதிரி அப்படியே அவனுக்கு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. காற்றும் தண்ணியும் அவனை எதுவுமே செய்ய முடியல. அசால்ட்டாக சீறி பாஞ்சு பறக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அடுத்த செகண்டே ஹீரோவோட கவனம் கொஞ்சம் சதறி போனதுனால பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. கண்ட்ரோலை இழந்து நேர கடலுக்குள்ளே பொத்துன்னு விழ போகிறான். ஆனாலும் அவன் காட்டின அந்த அபாரமான திறமையை பார்த்ததும் அந்த வயசான மாவீரர் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாரு. தம்பி வேற லெவல் கலக்கிட்ட, உங்ககிட்ட செம்ம பொட்டன்ஷியல் இருக்குது, அதை வெட்டுறாத, ஆனால் நீ இன்னும் கற்றுக்க வேண்டியதும் நிறைய இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு பாராட்டுறாரு.
சில அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராஜாவோட ஆலோசகரும் அவனோட 2 சோல்ஜர்ஸும் அந்த ஸ்டேட் அகாலியஸ் குகைக்கு போய் சேர்றாங்க ஒரு வழியா. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் 100க்கு 100 உண்மைதான்னு தெரிய வருது. உடனே அந்த ஆலோசகர் சோல்ஜர்ஸ் கிட்ட, டேய் நீங்க போய் 2 பேரும் கேட்ல இருக்கிற வாட்ச்மேன் ஆந்தைகளை அட்டாக் பண்ணி சோழியை முடிச்சு கட்டிருங்க, நான் மலையோட என்ட்ரன்ஸை போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சோல்ஜர்ஸும் சரின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன்களை அட்டாக் பண்ண ஓடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அது நிஜமான ஆந்தைகளே கிடையாது, வெறும் பொம்மைங்கன்னு. அடுத்த நொடி அங்க மறைஞ்சிருந்த 2 வவ்வாலுங்க ஒரு மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறதுங்க. டக்குன்னு அந்த மேஜிக் கிறிஸ்டல் நிறைஞ்ச அந்த சேமிப்பாரை திறந்ததும் அதுல இருந்து சக்தி வாய்ந்த எனர்ஜியால 2 சோல்ஜர்ஸுமே ஒரு ஆபத்தான ட்ராப்குள்ள மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வயசான மாவீரர் அந்த நம்ம ஹீரோவை தனியா அதோட அறைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம ஹீரோ மறுபடியும் அதே பழைய புத்தகத்தை பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் வெளியே தெரிய வருது. என்னன்னா அந்த வயசான மாவீரர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசையா கதைகள்ல கேட்ட அதே லெஜெண்டரி மாவீரர் லைசிஸ் தான் அவரு. அந்த கொடூரமான இரும்பு அழகு வச்சிருக்கிற ராஜாவோட ஃபைட் பண்ணும்போது தான் தன்னோட ஒரு கண்ணை இழந்த அந்த மாவீரர் இவர்தாங்கன்ற உண்மையும் இப்போ ஒரு வழியா தெரிய வந்துருது. இப்படி ஹீரோவும் அந்த லெஜெண்டரி மாவீரரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க அந்த ராஜாவோட ஆலோசகர் திடீர்னு ரீஎன்ட்ரி கொடுக்குறான். அவன் கூட அந்த ஸ்டேட் அகாலிஸ் கொக்கையிலிருந்து தப்பிச்சு வந்த 2 குட்டி ஆந்தைகளுமே இருக்கு. அதுல ஒரு குட்டி ஆந்தை பார்த்ததும் ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட சொந்த குட்டி தங்கச்சி தான். நிலாவோட வெளிச்சத்தால இவளும் மூன்ஸ்டாக் ஆகி சுயநினைவே இல்லாம அசைய கூட முடியாம மறுத்து போய் நிக்கிறா. தன்னோட தங்கச்சியை அந்த நிலைமையில பார்த்ததும் ஹீரோ பயத்தில் அலற ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என் தங்கச்சி என்னாச்சு, தயவு செஞ்சு இவளை மயக்கத்துல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு மாவீரன் கிட்ட கதறி அழுறான். அது மட்டும் இல்லாம அந்த ஆலோசகன், நான் நேர்லயே போய் பார்த்துட்டேன், அந்த பியூர் ஆர்மின்னு சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைதான். இவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகி நம்ம காட்டுராஜ்யத்தை பிடிக்கிறதுக்குள்ள நாம உடனே போய் படையெடுத்து அவங்கள அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றான். ராஜாவும் அதை ஏத்துக்கிட்டு அந்த லெஜெண்டரி மாவீரர் லைசிஸ் உட்பட தன்னோட எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு ஆயுதங்களை எடுங்கடா போருக்கு கிளம்புவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. ஹீரோவும் நானும் உங்க கூட போருக்கு வரேன் அப்படின்னு ஆசையா கேட்கறான். ஆனா அந்த லெஜெண்டரி மாவீரர், இல்ல தம்பி உனக்கு இன்னும் முழு ட்ரைனிங் முடியல, நீ இங்கே இருந்து உன்னோட தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. கடைசியில அந்த மாவீரர்கள் படை எல்லாரும் சேர்ந்து ஸ்டேட் அகாலியஸ் நோக்கி புறப்பட்டு போறாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல, அந்த ஆலோசகனும் அந்த கொடூரமான இரும்பு அழகு வச்சிருக்கிற ராஜாவும் சேர்ந்து வச்ச பொறியில தான் இவங்களே போய் சிக்க போயிட்டு இருக்காங்கன்னு. வீரர்கள் எல்லாம் அங்க வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோ தன்னோட குட்டி தங்கச்சி பக்கத்துல போய் உட்காடுறான். அவ இன்னுமே லூசு மாதிரி வெறிச்சு பார்த்துக்கிட்டு சொந்த அண்ணனையே அடையாளம் தெரியாம நிக்கிறா. ஹீரோவுக்கு மனசு தாங்கல. தங்கச்சி என்னை மன்னிச்சிருமா, என்னால் உன்னை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக கண்ணீர் விட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த உண்மையான பாசமான வார்த்தைங்க என்ன மாயாஜாலம் பண்ணுச்சோ தெரியல, டக்குன்னு அந்த குட்டி தங்கச்சிக்கு சுயநினைவு திரும்பிடுச்சு. மெல்ல கண் விழிச்சு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்றான். முதல்ல அந்த பியூர் ஆர்மிக்காரனுங்க என்னை கடத்திட்டு போனானுங்க, அது மட்டும் இல்லாம நம்மளோட சொந்த அண்ணனே என்னை மூன்ஸ்டெக் பண்ண வச்சு அந்த மாவீரர்களை ஆபத்தான பொறிக்குள்ள வர வைக்கிறதுக்காகவே தான் என்னை ஒரு பகடக்காயா பயன்படுத்தி இங்க கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க அப்படின்ற உண்மையும் போட்டு உடைச்சிடறான். தான் சொந்த அன்னங்காரம் பண்ண கொடூரமான துரோகத்தையும் அந்த மாவீரர்கள் ஆபத்துல மாட்டிட்டாங்கன்ற முழு உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ உடனே போய் அந்த மலைக்கு பறந்து போய் மாவீரர்களை காப்பாற்ற எச்சரிக்கணும்னு முடிவு பண்றான். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஹீரோ செம்ம ஸ்பீடா பறந்து போய் ஆகணும். ஏன்னா அங்க ராஜா தான் படைகளோட அந்த ஸ்டேட் அகாலியஸ் குகைக்கு வந்து சேர்ந்து பியூர் ஆர்மி மேல திடீர் தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மலைக்குள்ள நுழைஞ்ச மாவீரரோட படை அங்க பிரெயின் ஸ்டக் ஆகி மயக்கத்தில் இருக்கிற நிறைய குட்டி ஆந்தைகளை பாக்குறாங்க. உடனே அவங்களை காப்பாற்றவும் முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த லெஜெண்டரி மாவீரரான லைசிஸ் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தோணுது. சுத்தியும் ஏதோ மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்றதையும் உணர்றாரு. இப்படி அவர் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க மறைஞ்சிருந்த வவ்வாலுங்க கூட்டம் டக்குன்னு அந்த மேஜிக் கிறிஸ்டல் இருக்கிற அறையை திறந்து விட்டுருதுங்க. அவ்வளவுதான், அதுல இருந்து பவர்ஃபுல்லான பயங்கரமான மேக்னெட்டிக் எனர்ஜி மொத்த வீரர்களையுமே தாக்க ஆரம்பிக்குது. ராஜாவும் அவரோட மாவீரர்களும் கொஞ்சம் கூட அசைய முடியாத அளவுக்கு எந்த சக்தியும் இல்லாம தரையில் விழுந்து அப்படியே முடங்கி போயிடுறாங்க. அப்பதான் அந்த ஆலோசகன் தன் உண்மையான அந்த கொடூர முகத்தை காட்டுறான். அவன் பியூர் ஆர்மியோட பக்கா ஸ்பை. மாவீரர்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல தூக்குறதுக்காக போடப்பட்ட பயங்கரமான மாஸ்டர் பிளான் தான் இது. ஒன்ஸ் அவங்க எல்லாரும் செயலிழந்து வீழ்ந்து போனதும் அந்த வில்லி ராணியும் அந்த கொடூரமான இரும்பு அழகு வச்சிருக்கிற ராஜாவும் அவங்களோட அடுத்த கட்ட பிளானை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வவ்வாலுங்க கூட்டத்துக்கிட்ட ஒரு ஆர்டர் போடுறானுங்க, போய் அந்த மாவீரர்களோட உடம்புல இருக்கிற ஒட்டு மொத்த ரத்தத்தை உறிஞ்சி அவங்கள கதற கதற கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லுதுங்க. அதுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ண வர அந்த கடைசி நொடியில் நம்ம ஹீரோவும் அவரோட கெத்தான ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் அங்கே ஒரு வழியை வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த வவ்வாலுங்க அட்டாக் பண்ண ரெடியாக வரதா பார்த்ததுமே ஹீரோ டக்குன்னு சுற்றி பார்த்து ஒரு செம்ம பிளான் ஒன்று போட்டுறான். டே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த வவ்வாலுங்களை தடுத்து நிறுத்துங்க, நான் போய் மாவீரர்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான்.
உடனே அந்த சாம்பல் நேரத்தில் இருக்கிற ஆந்தை, அப்புறம் அந்த புது ஆந்த ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த குட்டி ஆந்தை 3 பேரும் களத்தில் குதிச்சு அதுங்களோட கூர்மையான அழகாலையும் நகத்தாலையும் வவ்வால்களை அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இதை பார்த்ததும் அந்த கொடூரமான இரும்பு அழகு வச்சிருக்கிற ராஜாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. அந்த துரோகி ஆலோசகனை பிடிச்சி, டேய் என்னடா வீரர்கள் எல்லாரும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னியடா, இப்ப இவங்க யாருடா அப்படின்னு கத்துறான். அந்த ஆலோசகன் பயந்து போய், ஐயோ ராஜா, இவனுங்க வீரனுங்களே கிடையாது, சும்மா குட்டி பசங்க அப்படின்னு விளக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த இரும்பு ராஜா அதை நம்பல. எனக்கே துரோகம் பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வவ்வால்களை வச்சு அந்த துரோகி ஆலோசகனை கடைசியா கொண்டு முடிச்சு கட்டிட்டான். இன்னொரு பக்கம் அந்த வவ்வால்களோட கடுமையான ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆனா பாப்பா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேஜிக் கிறிஸ்டலோட மேக்னெட்டிக் எனர்ஜி மூலமா நகர முடியாம சிக்கிக்கிட்டாங்க. சரியா அதே நேரத்துல நம்ம ஹீரோ தூரத்துல ஒரு காடு தீப்பிடிச்ச கண்டிஷன்ல எரிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். டக்குன்னு யோசிச்சு ஒரு ஐடியா வந்ததும் குகையிலிருந்து ஒரு விளக்கை எடுத்துட்டு நேரா அந்த காட்டு தீயை நோக்கி பறக்கிறான். தான் குருவானத லெஜெண்டரி மாவீரர் லைசிஸ் கத்து கொடுத்த மொத்த பாடத்தையும் மனசுல நினைச்சு பார்த்துட்டு மரங்களுக்கு இடையில நெருப்புக்கு நடுவுல தன்னோட முழு திறமையும் பயன்படுத்தி நெருப்புக்கு மேல படாம செம கெத்தா பறந்து போறான். அப்படி போய் அந்த விளக்குல தீய பத்த வச்சுக்கிட்டு அந்த தணலை தூக்கிட்டு நேரா அந்த கிறிஸ்டல் இருக்கிற ரூமை நோக்கி சீறி பாஞ்சு வரான். அந்த காந்த சக்தி நிறைஞ்ச மண்டலத்தை நோக்கி தன்னால முடிஞ்ச அளவுக்கு பயங்கர வேகத்துல பறந்து வந்த நம்ம ஆளு கையிலிருந்து எரியிற விளக்க நேரா அந்த கிறிஸ்டல் இருக்கிற ரூமோட மெக்கானிசத்தை கொண்டு தூக்கி வீசுறான். கரெக்டா அந்த ஒரு நொடி அந்த நெருப்பு பட்டு அந்த மேஜிக் கிறிஸ்டல் இருக்கிற ரூம் திறந்து வச்சிருந்த மொத்த அமைப்பும் தூள் தூளா உடஞ்சி செதறுது. அவ்வளவுதான், அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி டக்குன்னு கட்டாய் நின்றது. அது வரைக்கும் நகர கூட முடியாம தரையில கிடந்த நம்ம லெஜெண்டரி வீரர்கள் எல்லாரும் அந்த பவர்ஃபுல்லான எனர்ஜி பிடியில இருந்து விடுதலையாகி கெத்தா எழுந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அந்த அபாரமான தைரியத்தை பார்த்ததும் லெஜெண்டரி வீரரான லைசிஸே அவனை செம்மையா பாராட்டுறாரு. சூப்பரா தம்பி, கலக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சண்டை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸோ கவனமா இரு அப்படின்னு எச்சரிக்கிறாரு. விடுதலையான வீர ஆந்தைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கொடூரமான இருபழக ராஜாவை சீறி பாஞ்சு அட்டாக் பண்ண வராங்க. அந்த ராஜாவும் சும்மா இல்லாம தன்னோட படையை கூப்பிட்டு எல்லாரும் கவுண்டர் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறான். ஆகாயத்துல ஆந்தைகளெல்லாம் நடுவுல ஒரு பயங்கரமான போர் வெடிக்க ஆரம்பிக்குது. கூர்மையான கத்திங்க, அழகுங்க, நகங்கன்னு வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடூரமா தாக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த போர்க்குளத்தோட நடுவுல நம்ம பனி அந்த ராஜாவை அந்த பியூர் ஆர்மியை சேர்ந்த வெள்ள ஆந்தைங்க கூட்டம் கூட்டமா வந்து பிடிச்சிருதுங்க. ஆனா நம்ம ராஜா இதுக்கெல்லாம் அசராலா என்ன, தான் உடம்ப ஒரே ஒரு சொல்லட்டி அந்த வெள்ள ஆந்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு மாஸ் காட்டிடுறாரு. இதை பார்த்ததும் அந்த வில்லி ராணி நேர ராஜாவை அட்டாக் பண்ண பாயிரா. ஆனா நம்ம லெஜெண்டரி மாவீரர் லைசிஸ் இருக்காரு, அவரு டக்குனு குறுக்குள்ள பூந்து தான் மின்னல் வேக அட்டாக்கால அந்த ராணியோட பாய்ச்சலை தடுத்து நிறுத்திடுறாரு. போர் இப்படி பயங்கர உக்கரமா போயிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட கண்ணில் ஆகாயத்துக்கு நடுவுல தன்னோட சொந்த அண்ணங்காரன் வர்றது தெரியுது. ஹீரோ உடனே போர்க்களத்துக்குள்ள பாஞ்சு போய் அண்ணங்கிட்ட பேசி அவனை திருத்த ட்ரை பண்றான். டேனா வேணாண்டா, இதெல்லாம் இதோட நிறுத்துறா அப்படின்னு எவ்வளவு கெஞ்சு பாக்குறான். ஆனா அண்ணங்காரன் மனசுல வெறுப்பு மட்டும் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அவன் தான் தம்பியோட வார்த்தையை கொஞ்சம் கூட கேட்கவும் மதிக்கவும் இல்லாம அவன் நகத்தாலேயே ஒரே ஒரு அடி அடிச்சு தம்பி கீழே எரிஞ்சிட்டு இருக்கிற காட்டுக்குள்ள தூக்கி வீசுறான். நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு மரைக்கிளையில இருந்து அடிச்சு புடிச்சு தப்பிச்சு நின்றுறான். ஆனா அந்த சுயநலக்கார அண்ணங்காரன் விடாம மறுபடியுமே அட்டாக் பண்றான். உன்னை விட நான் தான்டா எப்பவுமே சிறந்தவன், கெத்தானவன் அப்படின்னு தம்பிக்கிட்ட நிரூபிக்கிறதுக்காகவே மறுபடியும் வெறியோட சண்டை போடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி வீரர் லைசிஸ் இருக்காருல்ல, நேராக அந்த கொடூரமான இரும்பலகு வச்சிருக்கிற ராஜாவை நோக்கி பாயிறாரு. பழைய எதிரிங்க 2 பேருமே இப்போ ரீமேட்ச் போட்டுக்கிறதுக்காக நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டேட் அகாலியஸ் கோட்டைக்குள்ள 2 பேருக்கு இடையில ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ஃபைட் நடக்குது. இரும்பலகு வச்சிருக்கிற அந்த ராஜா அதோட மொத்த பலத்தையும் இறக்கி தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம லைசிஸும் ரொம்ப ஸ்பீடாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் மூவ் பண்ணி கவுண்டர் அட்டாக் கொடுத்து அந்த இரும்பலகு ராஜாவை தரையில் தட்டி தூக்கிடுறாரு. ரைட்டு, எதிரி ஒரு வழியாக தோத்துட்டான், சோழி முடிஞ்சுது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த கொடூரமான ராஜா திடீர்னு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி ஒரே அடியில் தலைவரை தள்ளி வீழ்த்திடுறான். சரி, அதே நேரத்தில் தான் அங்கே வந்து வில்லு ராணி அடிபட்டு கிடக்கிற மாவீரர் லைசிஸை கொகையோட இன்னொரு பகுதி இழுத்துட்டு போறா. அப்புறம் அந்த இரும்பு அழகு வச்சிருக்கிற ராஜாவும் ராணியும் சேர்ந்து அந்த வயசான லெஜெண்டரி மாவீரரை பயங்கரமான வெறியோட கொடூரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் என்னடானா காட்டுக்குள்ள அண்ணங்காரன் விடாம தம்பி வெறியோட அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ தான் கத்துக்கிட்ட பயிற்சி எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு சாதுரியமா செயல்படுறான். தான் சிறகால ஒரே ஒரு போடு போட்டு அண்ணங்காரனை தரையில தள்ளிட்டு தான் அண்ணங்காரனை பார்த்து மனசுருக்கி பேசுறான். டேனா இங்கே பாடுறா, இந்த கோவத்தையெல்லாம் விட்டுறா, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப நம்ம குடும்பத்துக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அண்ணங்காரனும் மனசில் இருக்கிற வெறுப்பு இன்னும் குறையவே இல்லை. அந்த பியூர் ஆர்மி மட்டும்தான்டா என்னோட திறமையை முழுசாக நம்பினாங்க, அதனால் உங்களை நான் ஏற்றுக்கிறதா இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டு கொஞ்சமும் இறக்கம் இல்லாமல் அகைன் தம்பி மேலே மறுபடியும் பாஞ்சு அட்டாக் பண்ணுறான். 2 பேரும் மோதிக்கிட்ட மோதல்ல பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்து மேலே போய் பயங்கர வேகத்தில் மோதிடுறாங்க. அதில் பயங்கரமாக அடிபட்டாலும் நம்ம ஹீரோ விடாப்படியாக அண்ணனோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். ஆனால் அந்த வேகமான இம்பாக்டில் என்ன ஆயிடுச்சுன்னா அண்ணனோட சிறகு உடஞ்சி போயிடுது. சிறகு உடஞ்சதும் அண்ணனால பறக்கவே முடியாமல் கீழே எறிகிற அந்த பயங்கரமான தீயை நோக்கி கீழே விழ ஆரம்பிக்கிறான்.
என்னதான் இருந்தாலும் அண்ணனாச்சு நம்ம ஹீரோ தன்னோட உயிரையே பணம் வச்சு கீழே விழுற அண்ணனை காப்பாற்ற தன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுறான். ஆனா அண்ணனோட மனசுல இன்னுமே தம்பி மேல இருக்கிற வஞ்சமும் பொறாமையும் ஆறவே இல்லை. தப்பிச்சு பொழைக்க வழியை பார்க்காம தன்னை காப்பாற்ற வர தம்பியவே திருப்பி அட்டாக் பண்ண வரான். டக்குன்னு ஹீரோவும் என்ன பண்றான், அந்த அட்டாக்கை சாதுரியமா மேனேஜ் பண்ணி விலகிறான். ஆனா அப்படி அவன் விலகும் போது என்ன பண்ணுது, எதிர்பாராத விதமா அண்ணனோட காலை பிடிச்சிருந்த புடி நழுவி போயிடுது. அவ்வளவுதான், அண்ணன் எரியிற அந்த பெரிய தீப்பிழம்புக்குள்ள கீழே விழுந்ததும் தான் சொந்த அண்ணன் தீயில விழுந்து இறந்து போயிட்டான்னு நினைச்சு நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள துக்கமும் அதை விட பயங்கரமான கோவமும் அப்படியே உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. கண்ணமெல்லாம் செவந்து போய் வெறியோடு அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மரக்காளியை கையில் தூக்கிட்டு அந்த கொடூரமான இரும்பு அழகு வச்சிருக்கிற ராஜாவை ஒழிச்சு கட்டியே தீரணும்னு நேரம் வளப்பகுதியை நோக்கி சீறி பாஞ்சு பறக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள ராஜாவும் அவனோட ராணியும் சேர்ந்து நம்ம லெஜெண்டரி வீரரை கொடூரமாக அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. வயசான ஆளுன்றதுனால ரொம்பவே களைச்சு போய் உடம்புல கொஞ்சம் கூட சக்தி இல்லாமல் தரையில் விழுந்து அப்படியே தோத்து கிடக்குறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவரை அடிச்சு கொண்டு போற கடைசி செகண்ட்ல நம்ம ஹீரோ அங்கே தான் மாசம் வந்து என்ட்ரி கொடுக்குறான். கையில் வச்சிருந்த அந்த எரியிற மரக்காளியை வச்சு அந்த கொடூரமான ராஜாவை மேலே பாஞ்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். தன் குருவை காப்பாற்றணும்னு ஹீரோவும் தன்னோட மொத்த சக்தியும் இறக்கி போராடுறான். ஆனால் அந்த கொடூரமான வில்ல ராஜாவும் பலம் வாஞ்சவனாக இருக்கிறதுனால ஹீரோவோட ஒவ்வொரு முயற்சியுமே முறியடிச்சு நம்ம ஹீரோவை டக்குன்னு அமுக்கி பிடிச்சி தன்னோட கொடூரமான பிடிக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறான். அந்த வெள்ளி ராணி நம்ம லெஜெண்டரி மாவீரர் லைசிஸை கொஞ்சம் கூட அசைவே முடியாத மாதிரி தரையில் அமுக்கி பிடிச்சிட்டு இருக்கா. வெற்றி அவங்க கைக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த வெள்ள ராஜா நம்ம ஹீரோ பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, உன் கண்ணு முன்னாடி உன் குருவோட கதையை முடிக்கிறேன் பாடுறான் அப்படின்னு மிரட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற மொத்த கடைசி சக்தியுமே திரட்டி அவனோட பிடியிலிருந்து கெத்த விடுபட்டுறான். அதே மாதிரி நம்ம லெஜெண்டரி வீரருமே தான் பலத்தை காட்டி டக்குன்னு அந்த வில்லி ராணியை ஓங்கி ஒரே ஒரு உத விட்டார் பாருங்க. அந்த உதையில ராணி தூக்கி வீசி ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருந்து சிறகுடைஞ்சு பயங்கர காயத்தோட தோத்து போயிட்டான். இப்படி ராணி தோத்து போனாலும் அந்த கொடூரமான ராஜா இன்னுமே கெத்தா நின்றுட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண தான் பாயிறான். அந்த பாய்ச்சல்ல ஹீரோவோட கையில இருந்து அந்த எரிஞ்சு இருக்கிற மரக்கலை நழுவி கீழே விழுந்துருது. ஹீரோ உடனே அந்த குகையோட கீழ்ப்பகுதிக்கு வேகமா பறந்து போய் வெளில போற அந்த மரக்கட்டையை தன் கையால கெட்டியா பிடிச்சிட்டு ஒரு கல் செவத்துக்கு மேல நடுவில் போய் லேண்ட் ஆயிட்டான். அப்பவும் அந்த கெட்ட ராஜா ஹீரோவை துரத்திட்டு இதோட உன் கதை முடிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அடியை கொடுக்க பாயிறான். ஆனால் நம்ம ஹீரோ சாதுரியமா செயல்பட்டு தன் காலால் பிடிச்சிருந்த அந்த எரியிற மரக்கட்டையை தூக்கி ஒரே ஒரு குத்தா அந்த வில்லன் ராஜாவோட நெஞ்சிலே குத்தி எதையத்தை தொலைச்சிடறான். அவ்வளோதான், அந்த பியூர் ஆர்மியை சேர்ந்த தலைவனான அந்த கொடூரமான இரும்பழகு ராஜா கதறி துடிச்சு அங்கேயே செத்துழிஞ்சான். தன்னோட ராஜா செத்து போனதை பார்த்ததும் அந்த வெள்ளி ராணி பழி வாங்கணும்னு துடிச்சாலும் வேற வழியே இல்லாமல் எல்லாரும் பின் வாங்கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு தான் படையை கூப்பிட்டு ஓடி போயிடுறா. பல நாளாக ஓடிட்டு இருந்த அந்த பயங்கரமான பெரும்போருமே ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா மாவீரர்கள் எல்லாரும் கெத்தா அந்த ஷில்மிர் கடலுக்கு திரும்ப வராங்க. அங்கே நம்ம ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் ஊர் மக்கள் எல்லாரும் நிஜமான மாவீரர்களாக ஹீரோக்களாக கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட இந்த அபாரமான தைரியத்துக்காகவும் வீரத்துக்காகவுமே அவங்களுக்கு த நியூ கார்டியன்ஸ் ஆஃப் காகுல் அப்படின்ற கெத்தான பட்டத்தையும் பதவியுமே வழங்கி கௌரவிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ தன் குடும்பத்தோடு திரும்பவும் ஒன்று சேர்றான். அவனோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் அவனை ஒரு பெரிய மாவீரனாக உயர்ந்ததை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அந்த காட்டு ராஜ்யத்துக்கே புது பாதுகாவலராக பொறுப்பேற்றுக்கிட்ட நம்ம ஹீரோவும் அவனோட நண்பர்களும் இனிமேல் இந்த ராஜ்யத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி நாங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த பியூர் ஆர்மி எப்போ வேணாலும் சீக்கிரமே திரும்ப வரதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க நினைச்ச மாதிரியே அந்த நாளும் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஏன்னா போர்க்களத்தில் அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற தீயில விழுந்த நம்ம ஹீரோவோட சுயநலக்கார அண்ணன் செத்து போன மாதிரி உயிர் தப்பிச்சு அங்கேயே வந்துடுறான். அந்த போர்க்களத்தை இடிபாடுகளை நடுவில் தேடி பார்த்ததுல தன்னோட முதலாளியான அந்த இரும்பு கவசம் வச்சிருக்கிற ராஜாவோட முகமுடி அங்கே கண்டுபிடிச்சி எடுத்து தான் மூஞ்சில போட்டுக்கிட்டு என்னிலிருந்து நான் தான் இந்த இரும்பு அழகு ராஜாவா ஆக போறேன் அப்படின்னு தனக்கு தானே பேர் வச்சுக்கிறான். தன்னோட தம்பி மேலேயும் அந்த மாவீரர்கள் மேலேயும் பயங்கரமான பழிவாங்கிற வெறியோட அந்த ராஜாவை கொன்னு இந்த மொத்த காட்டு ராஜ்யத்தையும் திரும்பவும் நம்ம பியூர் ஆர்மி கைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிற மாதிரி காட்டி இதோட இந்த படம் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye. Don't forget to subscribe channel Was and Voice Over. See you guys.